சுற்றிலும் வறுமை, கையில் ஒரு கிழிஞ்ச பந்து, முறையான மைதானங்கள் இல்லாட்டியும் தெருக்களையே தன் சாம்ராஜ்யமா மாற்றி வெறுங்காலோட மாயாயாலம் செஞ்ச ஒரு சிறுவன் அன்றைக்கு பசியோடும் வலியோடும் சுத்தின அந்த பிஞ்சு கால்கள் இன்றைக்கு உலக கால்பந்து வரலாற்றையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும்ண்டு பிரேசில் நாடே அந்த நேரத்துல நினைச்சு பார்த்திருக்காது. 1992ல பிறந்த நெய்மரோட ஆரம்ப கால வாழ்க்கை முழுக்க முழுக்க வறுமையும் கண்ணீரும் நிறைஞ்சதுதான். ஆனா அவரோட அப்பா கொடுத்த ஊக்கமும் தெருக்கள்லையும் புட்சல் போட்டிகள்லையும் விளையாடி பழகின அந்த அசுரத்தனமான ரிப்ளிங் திறமையும் தான் அவரோட அடையாளமா மாறுச்சு. தன்னுடைய 17வது வயசுல சாண்டோஸ் கிளப்ல அறிமுகமாகி அதுக்கப்புறம் பார்சிலோனா, PSG என்று உலகை மிரள்ற அளவுக்கு மெகா ஒப்பந்தங்களோடு சாதனை படைச்சாரு. இவர் மைதானத்துக்குள்ள வந்து தன்னுடைய அசுரத்தனமான அந்த திறமையால எதிரணிகளை நிலைகுலைய வைக்கிற அந்த ஆட்டத்தை இன்றைக்கும் கோடிக்கணக்கான பேர் ரசிக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. ஆனா நிஜ வாழ்க்கையில அவர் செஞ்சிருக்கக்கூடிய நட்பணிகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் மேல இன்னும் அன்பு அதிகமாகும். சின்ன வயசுல தான் பட்ட கஷ்டங்களை மாதிரி வேறு எந்த குழந்தைகளும் கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக தன் சொந்த அறக்கட்டளை மூலமா 3000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி, மருத்துவம், விளையாட்டு அப்படின்னு எல்லாவற்றையும் இலவசமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே போல 2020ல கொரோனா பேரிடர் வந்தப்போ யாருக்கும் வெளியே தெரியக்கூடாதுன்னு ரகசியமா மில்லியன்ஸ் டாலர்களை நன்கொடையா கொடுத்தாரு. வறண்ட கிராமங்களுக்கு குடிநீர் வசதிகள், மருத்துவமனைகளுக்கான உதவிகள் ஏகப்பட்டதை சொல்லிக்கிட்டே போகலாம். விளையாட்டுல அவர் கோப்பைகளை வென்றாரே இல்லையோ, ஆனா தன்னுடைய கருணையால உலகெங்கும் உள்ள ஏழை எளிய மக்களின் இதயங்களை வென்றுட்டார் அப்படின்றதான் உண்மை.